எந்த கருத்து கணிப்புகளும் அதான் எங்களுடைய தலைவர் நேற்று மீட்டிங்லேயே சொன்னார். கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் இல்லை கருத்து திணிப்புகளாக இருக்கட்டும் எந்த விதத்திலும் எல்லாமே மக்கள் ஆல்ரெடி இந்த தேர்தலில் எங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருத்து கணிப்பில் இன்னைக்கு கிரவுண்டில் போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி தெரியும். ஆனால் எங்களுக்கு இது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் களத்தில் பார்த்து விட்டோம். இந்த தேர்தல் எங்களுடைய கட்சி பெரும்பான்மையாக எல்லா இடத்திலும் வெற்றி பெறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் 3வது 2வதுலாம் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி 40% வீட்டுக்கு ஒரு வாக்கு என்று வைத்துக் கொண்டாலும் நாங்கள் 40% தாண்டி பல மாதங்கள் ஆகிவிட்டது. அடுத்த வர தேர்தலில் எல்லாரும் அதை எதிரொலிக்கும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 72 நாள் கழிச்சு தான் வெளியே பொதுவாக வெளியில நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியல. இல்லை அதாவது அப்படின்னு சொல்லி எடப்பாடி இல்லை அதாவது என்னன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல அவங்களுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பங்களையே அவர் சார்ட் அவுட் பண்ணணும். முதல்ல இது அவர் தலைமையிலான கூட்டணியா இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியான்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவரை பற்றி மிகவும் கேவலமாக அவதூறாக பேசிய திரு அண்ணாமலை அவர்களோட இவர் கூட்டணியில் இருக்கிறாரு. கடந்த மாதம் வரைக்கும் கடந்த வாரம் வரைக்கும் துரோகத்தின் அடையாளம் பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தார் திரு டிடிவி அவர்களோட இவர் கூட்டணியில் இருக்காரு. இவர்களுடைய மனநிலை என்ன இருக்கு, இவர்கள் எப்படி சேர்ந்து பயணிக்கிறாங்கன்றதே பொதுமக்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. இவங்க என்ன நேற்று வரைக்கும் துரோகத்தின் அடையாளம் பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டிடிவி அவர்களோட போன வருடம் தற்கூரி பழனிசாமின்னு சொன்ன திரு அண்ணாமலையுடன் சேர்ந்து எப்படி இவர் பயணிக்கிறான்றதே யாருக்கும் புரியல, அவருக்கும் புரியல, அவர் கூட இருக்கிறவங்க புரியல. இதெல்லாம் நம்ம ரொம்ப பேசிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா அவர்களுக்கு எதை சொல்லி வாக்கு கேட்பதுன்னு தெரியவில்லை. அவர்களுடைய பிரதான டார்கெட் திமுக இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு எங்களை பத்தி பேசுறாங்கன்னா அவர்களுக்கு எங்களால் தான் இன்னைக்கு அவர்களுக்கு பாதிப்பு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் பொதுமக்களை நம்பி போறோம். பொதுமக்கள் எங்களுக்கு மாற்றத்திற்கு வாக்களிக்க நினைக்கிறாங்க. நாங்கள் யாரையும் டார்கெட்டா நினைக்கல. நாங்கள் பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வந்திருக்கோம். இவங்களும் அவங்களோ டார்கெட் இல்லை. நன்றி. போதுங்க. முதலிடத்து வர எந்த மாதிரியான உழைப்புகளை இல்ல எந்த கருத்து கணிப்புகளும் அதான் எங்களுடைய தலைவர் நேற்று மீட்டிங்லேயே சொன்னார். கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் இல்லை கருத்து திணிப்புகளாக இருக்கட்டும் எந்த விதத்திலும் எல்லாமே மக்கள் ஆல்ரெடி இந்த தேர்தலில் எங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருத்து கணிப்பில் இன்னைக்கு கிரவுண்டில் போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி தெரியும். ஆனால் எங்களுக்கு இது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் களத்தில் பார்த்து விட்டோம். இந்த தேர்தல் எங்களுடைய கட்சி பெரும்பான்மையாக எல்லா இடத்திலும் வெற்றி பெறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் 3வது 2வதுலாம் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி 40% வீட்டுக்கு ஒரு வாக்கு என்று வைத்துக் கொண்டாலும் நாங்கள் 40% தாண்டி பல மாதங்கள் ஆகிவிட்டது. அடுத்த வர தேர்தலில் எல்லாரும் அதை எதிரொலிக்கும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 72 நாள் கழிச்சு தான் வெளியே பொதுவாக வெளியில நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியல. இல்லை அதாவது அப்படின்னு சொல்லி எடப்பாடி இல்லை அதாவது என்னன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல அவங்களுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பங்களையே அவர் சார்ட் அவுட் பண்ணணும். முதல்ல இது அவர் தலைமையிலான கூட்டணியா இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியான்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவரை பற்றி மிகவும் கேவலமாக அவதூறாக பேசிய திரு அண்ணாமலை அவர்களோட இவர் கூட்டணியில் இருக்கிறாரு. கடந்த மாதம் வரைக்கும் கடந்த வாரம் வரைக்கும் துரோகத்தின் அடையாளம் பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தார் திரு டிடிவி அவர்களோட இவர் கூட்டணியில் இருக்காரு. இவர்களுடைய மனநிலை என்ன இருக்கு, இவர்கள் எப்படி சேர்ந்து பயணிக்கிறாங்கன்றதே பொதுமக்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. இவங்க என்ன நேற்று வரைக்கும் துரோகத்தின் அடையாளம் பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டிடிவி அவர்களோட போன வருடம் தற்கூரி பழனிசாமின்னு சொன்ன திரு அண்ணாமலையுடன் சேர்ந்து எப்படி இவர் பயணிக்கிறான்றதே யாருக்கும் புரியல, அவருக்கும் புரியல, அவர் கூட இருக்கிறவங்க புரியல. இதெல்லாம் நம்ம ரொம்ப பேசிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா அவர்களுக்கு எதை சொல்லி வாக்கு கேட்பதுன்னு தெரியவில்லை. அவர்களுடைய பிரதான டார்கெட் திமுக இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு எங்களை பத்தி பேசுறாங்கன்னா அவர்களுக்கு எங்களால் தான் இன்னைக்கு அவர்களுக்கு பாதிப்பு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் பொதுமக்களை நம்பி போறோம். பொதுமக்கள் எங்களுக்கு மாற்றத்திற்கு வாக்களிக்க நினைக்கிறாங்க. நாங்கள் யாரையும் டார்கெட்டா நினைக்கல. நாங்கள் பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வந்திருக்கோம். இவங்களும் அவங்களோ டார்கெட் இல்லை. நன்றி.